ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டியூஸ்டே. முருகரோட மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். 2 நம்பர்ஸ் வச்சுருக்கேன். நம்பர் 1, நம்பர் 2. உங்களுக்கு எந்த நம்பர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு நீங்கள் சூஸ் பண்ண நம்பர்லேருந்து அடுத்த நம்பரில் கூட உங்களுக்கான மெசேஜஸ் இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நீங்கள் நம்பர் 1 இன்றைக்கி நான் ஷஃபில் பண்ணி எடுக்கும்போது ஒரு கார்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் 2 செட்டுக்குமே 3 கார்ட்ஸ் விழுந்தது. ஸோ அதனால் அப்படியே நான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ வா ஓகே. நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க ஏதாவது ஒரு பயத்துலேயே இருந்துகிட்ருக்கீங்களா? யாருக்காகவோ இல்லை ஏதோ ஒரு பயங்கர மனக்குழப்பத்தோடு இருக்கீங்களா? ஏதாவது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னால் முடியல, இல்லை ஏதாவது இந்த விஷயங்கள் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயந்துட்டுருக்கீங்கன்னா முருகன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மெசேஜ் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு தான். உங்களை யாராவது த்ரெட்டனிங் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயந்துட்டுருக்கீங்க, இப்படி ஆயிரும், ஒரு ட்ராவல் பண்ணுறோம் ஏதாவது ஆகிடுமோ, இந்த மாதிரி தேவையற்ற பயங்கள் ஏதாவது ஒரு டிவினால் இல்லை ஏதாவது ஒரு சஞ்சலங்கள்னால உங்கள் மனசு கஷ்டப்பட்டிருந்தா உங்களுக்கான மெசேஜ் ஆபத்து எதுவும் கிடையாது, ஆபத்து விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் யாராவது பற்றி பயந்துட்டு இருந்தீங்கனாலோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தாலோ உங்களுக்கு அவர் சொல்கிற மெசேஜ் நான் கூட இருக்கேன், எவன் உன்னை தொட முடியும் அப்படிங்கிறது தான் முருகனோட ஸ்ட்ராங் மெசேஜ். உன்னோட மனமும் குழப்பமான இப்போ ஒரு மனநிலையில் இருக்க பயங்கரமாக உன்னுடைய மனமும் சாந்தி பெறும் அப்படிங்கிறது தான் ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. முருகனே துணை இருக்காருங்க, என்னங்க பயம் உங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கான ரெமடியல் கார்டு வந்து வான்மிகர் சித்தர் இருக்கார். ஸோ அவரை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களுக்கான எல்லா விஷயங்களும், அதாவது ஒரு தீபம் ஏற்றுங்க அகல் விளக்கில். வான்மிகர் சித்தர் அவரை நினச்சிட்டு 2 தீபம் அகல் விளக்கு ஏற்றி அவருக்குன்னு ஏதாவது ஒரு கல்கண்டோ இல்லை ஏதாவது உங்களால் முடிஞ்சது பழங்களோ அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை சாப்பிடுங்க. உங்களுக்கான இந்த மனக்குழப்பங்கள் தீரும், அந்த பயங்களும் உங்களுக்கு தீர்ந்து போகும். ஸோ டோன்ட் வரி. நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகனுடைய துணை முழுசாக இருக்குது. நீங்கள் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸோட ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்களா? அப்பா அம்மா வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி, இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி அந்த மாதிரி பேசாமல் இருக்கீங்களா? அவங்க ஃபோன் பண்ணாலே ஒரு இதாக நினைக்கிறது, அவங்க சொல்கிற நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு படும், அவங்க அது வேணான்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே இவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தாட் உங்களுக்கு இருக்கா? அவங்க நல்லவங்க இல்லை, அந்த மாதிரி யாராவது யோசிக்கிறீங்களா? ஒரு சிலர், எல்லாருக்குமான மெசேஜ் இல்லை, இது ஒரு சிலருக்கான எனர்ஜி அப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு முருகன் சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து தாய் தந்தை தான் தெய்வம். உங்களுக்கு அவங்க சொல்கிற விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னாலும் அதில் உங்களுடைய நலனுக்காக நிறையா விஷயங்கள் இருக்கும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அவங்க அன்புக்காக ஏங்கிட்டுருக்காங்க, முதல்ல அவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் சில பேர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க, குடும்பத்தை பார்க்கணும், இல்லை வேலை 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 ஃபுல்லாக ஒர்க்கஹாலிக். இதை மட்டும் உங்களுக்கு ஃபேமிலியை ரன் பண்ணணும், நான் ஓடிட்டே இருந்தால் தான் எனக்கான டைமிங்லாம் நான் ஒதுக்கிக்க முடியாது, நான் வேலைக்கு போகலன்னா என் வீட்டை யார் பார்த்துப்பா, என் குழந்தைங்க எப்படி படிக்கும், என் ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கிறது, என் ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துக்கிறது, எங்கள் அப்பா அம்மாவை நான் தானே பார்த்துக்கணும், இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலின்னு ஓடிட்டுருக்கீங்க. ஏதாவது ஒரு தான தர்மம்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சிட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு எறும்புக்காவது உங்களால் முடிஞ்சது ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையாவது வாங்கி வெளியே போடுங்க. குடும்பத்துக்காக யோசிக்கிறது நல்லது, வேலை பார்க்கறது நல்லது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கான விஷயங்கள். நம்ம போகும்போது நம்ம கொண்டு போகிறது நம்மளது பாவம் புண்ணியம் மட்டும்தான். ஸோ எல்லாம் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கீங்க, குடும்பத்தை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க, எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நான் பண்ணறதுக்கு எனக்கு டைம் இல்லை, உங்களுக்கு மனசு இருந்தாலும் பண்ண டைம் இல்லைன்னா அதுக்கு எந்த நேரமும் தள்ளி போடாதீங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் சர்க்கரை இருக்கும், ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து உங்கள் வாசலில் இருக்கிற எறும்புகளுக்கு போதுங்க. கொஞ்சம் நேரம் கிடைக்கும்போது உங்களால் முடிஞ்சால் உதவி செய்ய முடிஞ்சால் அதை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை வந்து வெறுக்கிறீங்க, உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது இஷ்டம் இல்லாமல் சில எனர்ஜிஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்க தான் தாய் தந்தையர் தான் தெய்வம். அவங்கள நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், உட்காந்து பேச ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள் எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்கள, அது தாய் தந்தையரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் உங்களால் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சிலருக்கான மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கான மெசேஜ் வந்து அதே தான். இந்த தாய் தந்தையர் வந்து உங்களுக்கு பண்ணுறது என்னென்னா, பசங்க நல்ல பொசிஷனுக்கு வந்து அவங்க சொல்கிறத அப்பா கேட்டுக்கணும்
அப்படின்னு தான் எல்லா தந்தையும் நினைப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. முடிஞ்சால் நீங்கள் வந்து முருகனுடைய 4ஆம் படை வீடு அதுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கான ரெமடியல் இது வந்து தன்வந்திரி சித்தர் நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தன்வந்திரி சித்தர் வந்து அவரை வழிபடுங்க. அவரை நினச்சி உங்களுக்கும் விளக்கு தான் அகல் விளக்கு ஏற்றி வீட்டில் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு பிரசாதம் ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி அதை சாப்பிட ஆரம்பிங்க. யாருக்கு எப்படி வீடியோ ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.